வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு ஒரு முக்கியமான தகவல் ஒன்றை உங்ககிட்ட பகிர்ந்துக்கலான்னு இருக்கேன். அந்த தகவல் என்ன அப்படின்னா, நான் எழுதின இந்த புத்தகத்தில் இடம்பெற்றுள்ள ஒரு தகவல். அதைத்தான் இப்போ இன்னைக்கு உங்ககிட்ட பேசலான்னு இருக்கேன். உங்களில் நிறைய பேர் இந்த புத்தகத்தை வாங்கியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வாங்காட்டியும் பரவாயில்ல, இனிமேல் கூட நீங்கள் இதை வாங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. டிஸ்கிரிப்ஷனில் இந்த புக்கை பற்றிய ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன். அதில் டீட்டெயில்டாக அதோட விவரங்கள்லாம் இருக்குது. நீங்கள் பாருங்கள், தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் அதை வாங்கிக்கலாம். இப்போ நம்ம அந்த தகவலுக்குள்ளே போவோம். பெண்களை புரிந்து கொள்ளுங்கள், இதுதான் இந்த தலைப்பு. பெண்களை ஏன் புரிஞ்சுக்கணும்? இது நமக்கு முன்னாடி இருக்கிற கேள்வி. பெண்களை ஏன் புரிந்து கொள்ள வேண்டும்? பெண்களை ஏன் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, பெண்களை நீங்கள் சரியாக புரிஞ்சுக்கல அப்படின்னா நிம்மதியாக வாழவே முடியாது. அதாவது ஆண்கள் பெண்களை புரிஞ்சுக்கலைன்னா அவங்களுக்கு நிம்மதியான வாழ்க்கைன்னு ஒன்று கிடையவே கிடையாது. அதனால் பெண்களை புரிஞ்சிக்க வேண்டிய நிர்பந்தத்தில் ஆண்கள் இருக்கிறார்கள். இப்போ கணவன் மனைவி உறவுகளை பார்த்தீங்கன்னா, மனைவி அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, கணவன் தன்னை பார்த்துக்கணும். எப்படி பார்த்துக்கணும்னு நினைக்கிறாங்கன்னா, தன்னோட அப்பா தன்னை பார்த்துக்கிட்ட மாதிரி நம்மளையே பார்த்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதாவது தன்னோட அப்பா ஒரு பெண் குழந்தைகிட்ட எப்படி நடந்துக்குவார்னா, நிபந்தனையற்ற அன்பு காட்டுவார். அவங்கள எப்படி நேசிப்பார் அப்படின்னா, அன்கண்டிஷனல் லவ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி நேசிப்பார். அவங்கள தன்னோட பெண் குழந்தைய ட்ரீட் பண்ணுவார். அதே மாதிரி கணவனும் தன்னுக்கிட்ட நடந்துக்கணும் அப்படின்னு ஒரு பெண் நினைக்கிறாங்க, அதாவது மனைவி நினைக்கிறாங்க. ஒரு பெண் குழந்தை ஒரு அப்பாவோட தோல் மேலே ஏறி தலையில் நங்கு 4 கொட்டு கொட்டுறாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ கூட அந்த அப்பா என்ன நினைப்பாருன்னா, அதை சந்தோஷமாக ஏற்றுக்குவார். அந்த மாதிரியான அன்பு தான் ஒரு தெய்வீகமான அன்பு தான் ஒரு தந்தையோட அன்பு. இது மாதிரி எதிர்பார்க்குறாங்க கணவன்றது. அந்த எதிர்பார்ப்புங்கிறது பெண்கள் மனைவிமார்கள் எதிர்பார்க்கிற அந்த எதிர்பார்ப்பு சரியானது தான், நியாயமானதும் கூட. அதிலெல்லாம் ஒன்றும் தப்புலாம் ஒன்றும் கிடையாது. ஆனால் இதில் இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னா, கணவன் இருக்கார் பார்த்தீங்களா, அவரும் ஒரு குழந்தை தான். அவரும் ஒரு அப்பாவுக்கு ஒரு அம்மாவுக்கு குழந்தையா இருந்து வந்தவர் தான். இவங்களும் ஒரு குழந்தையா இருந்து வந்தவங்க தான். இங்கே தான் சிக்கல் இருக்கு. அந்த கணவன்மார்கள் அவங்களுக்கு என்ன நடக்குதுன்னா, மனைவி தன்னிடம் இருந்து என்ன மாதிரியான அன்பை எதிர்பார்க்குறாங்க அப்படிங்கிறதே அவங்களுக்கு தெரியல. அப்படி தெரிஞ்சா கூட, அதாவது நிபந்தனையற்ற அன்பை எதிர்பார்க்குறாங்கிறதே தெரியல. அப்படி தெரிஞ்சா கூட அதுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணுறதுன்னு தெரியல. எப்படி ரியாக்ட் பண்ணுறது, எப்படி அதை நடந்துக்கிறது, எப்படி அவங்க அதை அந்த மாதிரி ட்ரீட் பண்ணுறதுங்கிறது அவங்களால புரிஞ்சிக்க முடியல. ரொம்ப சிரமப்படுறாங்க, திணறாங்க அப்படிங்கிறது தான் உண்மை. ஏன் அப்படின்னா, ஏன் கணவர் திணறாருன்னா, ஒரு தந்தை எப்படி பார்த்துக்குவாருங்கிறது கணவன் ஸ்தானத்துலேருந்து அவங்களுக்கு தெரியல, உண்மையிலே தெரியல. அதெல்லாம் அவங்களால செய்ய முடியல. இந்த மாதிரியான ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் மாட்டிக்கிட்டு கணவன்மார்கள் கஷ்டப்படுறாங்க. பெண்களை பற்றி இது மாதிரி ஏராளமான உளவியல் உண்மைகள் இருக்குது, உயிரியல் உண்மைகள்லாம் இருக்குது, அதாவது பயாலஜிக்கல் ஃபேக்ட்ஸ்லாம் இருக்குது. ஃபஸ்ட்டு இப்போ நீங்கள் செய்ய வேண்டியது, அட்லீஸ்ட் அந்த மாதிரியான ஒரு எதிர்பார்ப்பு, நிபந்தனையற்ற அன்பு, தன்னோட அப்பாக்கிட்டேருந்து கிடைச்ச மாதிரியான ஒரு அன்பை தன்னோட மனைவி எதிர்பார்க்குறாங்க அப்படிங்கிற ஒரு தகவலை மட்டுமாவது இப்போதைக்கு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இது மாதிரி ஒவ்வொரு தகவல்களாக நம்ம ஒவ்வொரு வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.